வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அசாம் மாநில ஆறுகளில் கரைகளில் ஏற்படும் அரிப்பை தடுக்க ஐஐடி நிபுணர்களின் உதவி கோரப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். பாகிஸ்தானில் அமைதி பேரணியின் போது காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 5 பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக கட்டாக், புவனேஸ்வர், பிரம்மபூர் மற்றும் கஞ்சம் மாவட்டத்தில் நடைபெறும் கல்வி மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். கட்டாக்கில் ஜெகத்குரு கிருபாலு பல்கலைக்கழகத்தையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். நாளை தெற்கு ஒடிசா பகுதிக்கு செல்லும் அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். குடியரசுத் தலைவரின் வருகையை முன்னிட்டு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஃபரிதாபாத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதையில்லா இந்தியா என்ற இலக்கை அடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைத்த 100 நாள் இயக்கமானது நாட்டை உருவாக்கும் பணிகளில் இளைஞர்களை ஒருங்கிணைப்பதை நோக்கமாக கொண்டுள்ள ஒரு தேசிய மக்கள் இயக்கம் என்று கூறினார். ஆரோக்கியம் மற்றும் விழிப்புணர்வு பெற்ற இளைஞர்களே வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதில் மையமாக இருப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேரா யுவ பாரத் வலைதளம் மூலம் 2,24,00,000க்கும் அதிகமான இளைஞர்கள் இந்த பணிகளை மேற்கொள்ள ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பணிகளில் இளைஞர் அமைப்புகள், ஆன்மீக அமைப்புகள் இணைய வேண்டும் என்றும் அமைச்சர் அழைப்பு விடுத்தார். அசாம் மாநிலத்தில் வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து பாதிப்புகள் ஏற்படுத்தி வருகிறது. அதிகாரப்பூர்வ தகவலின்படி 5 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஜோர்ஹாட், சிவசாகர், தேமாஜி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 335 கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக 1,36,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 15,400 ஹெக்டேர் பரப்பில் பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். வெள்ளத்திற்கு சிவசாகர் மாவட்டத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். 2 பேரை காணவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. சிவசாகர் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாநில அமைச்சர் திரு பியூஷ் அசாரியா நேற்று நேரில் ஆய்வு செய்தார். நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களையும் அவர் பார்வையிட்டு ஆறுதல் கூறினார். அசாம் மாநில ஆறுகளின் கரைகளில் ஏற்படும் அரிப்பை தடுக்க ஐஐடி நிபுணர்களின் உதவி கோரப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். கவுஹாத்தியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிபுணர்களின் உதவியுடன் அறிவியல் அடிப்படையிலான நீண்டகால திட்டம் ஒன்று மாநில அரசால் உருவாக்கப்படும் என்று கூறினார். வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரம்மபுத்திரா நதியில் ஏற்படும் மண்ணரிப்பு மிகவும் தீவிரமாக இருப்பதாக கூறினார். இதற்காக நீர்வளத்துறை சார்பில் குறுகிய கால தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் நிரந்தரமான ஏற்பாடுகள் அவசியம் என்று அவர் தெரிவித்தார். மக்களின் உயிரையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். கர்நாடக அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திருமதி ஷோபா கரந்தலாஜே வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். பணியாளர் தேர்வில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டதால் நியாயமாக தேர்வு எழுதியவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
ஒரு சுதந்திரமான மத்திய அமைப்பால் மட்டுமே இதுகுறித்து நியாயமாகவும் விரிவாகவும் விசாரணை நடத்தப்படுவதை உறுதி செய்ய முடியும் என்று அந்த கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெற்ற 3 சட்டப்பேரவை தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறவுள்ளது. பீகாரின் பங்கிப்பூர், மத்திய பிரதேசத்தின் தாட்டியா, குஜராத்தின் மஞ்சள்பூர் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளில் கடந்த வெள்ளிக்கிழமை இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தொகுதிகளில் பதிவான வாக்குகள் இன்று காலை 8 மணிக்கு எண்ணப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் தொடர்புடைய சுஜித் சின்ஹா என்பவர் காவல்துறையுடன் நடைபெற்ற மோதலில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஜம்தாரா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சம்பவி குமார் சிங் தெரிவித்துள்ளார். சாகேப்கஞ்ச் சிறையிலிருந்து சுஜித் சின்ஹாவை தன்பாத் சிறைக்கு மாற்றுவதற்காக அழைத்துச் செல்லப்பட்டபோது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. அப்போது காவலர் ஒருவரின் ஆயுதத்தை சுஜித் சின்ஹா பறித்துக் கொண்டதால் காவல்துறையினர் எதிர்த்தாக்குதலில் ஈடுபட்டனர் என்றும் அதில் அவர் உயிரிழந்தார் என்றும் அந்த அதிகாரி தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் ரியாசி பகுதியில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 2.9 பதிவாகியுள்ளதாக தேசிய புவியியல் மையம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் நாட்டின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் அமைதி பேரணியின் போது காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 5 பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 12க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஸ்வாட் மாவட்டம் கபல் நகரில் அமைந்துள்ள காவல் நிலையத்திற்கு எதிரே ஸ்வாட் அமைதி பேரணி நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு உடனடியாக எந்தவொரு அமைப்பும் அல்லது நபரும் பொறுப்பேற்கவில்லை. ஷையத் ஷரீப் மத்திய மருத்துவமனைக்கு 9 உடல்கள் கொண்டு செல்லப்பட்டதாகவும் கபல் மருத்துவமனை மருத்துவர்கள் மேலும் 5 பேர் உயிரிழந்துள்ளதை உறுதி செய்துள்ளதாகவும் காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுகள் இன்று மீண்டும் தொடங்கும் என்று அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பேச்சுவார்த்தை நடத்துவதில் அமெரிக்கா தீவிரமாக உள்ளது என்று கூறினார். சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார் ஆகிய நாடுகளின் தூதரக ரீதியிலான அழுத்தம் காரணமாக ஈரான் மீதான தாக்குதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். ஹோர்மோஸ் நீரிணை நிர்வாகம் தொடர்பான ஒரு ஒப்பந்தம் இந்த பேச்சுகளின் போது எட்டப்படலாம் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஈரான் யுரேனிய செறிவூட்டலை நிறுத்துவதற்கு நிபந்தனைகள் விதிக்கப்படும் என்றும் திரு ட்ரம்ப் கூறினார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய புள்ளியியல் அதிகாரிகளின் 2 நாள் மாநாடு லக்னோவில் இன்று தொடங்குகிறது. இம்மாநாட்டில் பிரேசில், ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளிடையே புள்ளியியல் தரவுகளை பகிர்ந்து கொள்ளுதல், புள்ளியியல் சேகரிப்பு பணியில் புதுமைகளை புகுத்துதல், சிறந்த நடைமுறைகளை பரிமாறிக்கொள்ளுதல் போன்றவற்றில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இம்மாநாடு நடத்தப்படுகிறது. அருணாச்சல பிரதேசம், பீகார் மற்றும் இமயமலையை ஒட்டியுள்ள மேற்குவங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தில்லி, ஹரியானா, பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம், ஒடிசா, சத்தீஸ்கட், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் இன்று முதல் நாளை வரை கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா, கேரளம், மகாராஷ்டிரா மாநிலத்தின் மத்திய பகுதி, கொங்கன், கோவா ஆகிய இடங்களில் மழை தொடரும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. கிளாஸ்கோவில் நேற்று காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நிறைவு விழாவில் கொடியையும் செங்கோலையும் காமன்வெல்த் விளையாட்டு அமைப்பின் நிர்வாகிகள் இந்திய தடகள வீரர் நீரஜ் சோப்ரா, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் PT உஷா, குஜராத் துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி ஆகியோரிடம் வழங்கினர். இந்த போட்டியில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த முறை இந்தியா அதிக அளவில் பதக்கங்களை குவித்துள்ளது. குத்துச்சண்டையில் இந்திய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் மிக சிறப்பாக விளையாடி தங்கப்பதக்கங்களை அதிக அளவில் வென்றனர். பின்னர் நிறைவு விழாவை ஒட்டி ஸ்காட்லாந்தின் பாரம்பரிய கலை கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்தியா மற்றும் ஸ்காட்லாந்து கலைஞர்களின் கூட்டு முயற்சியில் ஜுகல்பந்து இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அசாம் மாநில ஆறுகளின் கரைகளில் ஏற்படும் அரிப்பை தடுக்க IIT நிபுணர்களின் உதவி கோரப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். பாகிஸ்தானில் அமைதி பேரணியின் போது காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 5 பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.